ஸோ ஹே கைஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஹீரோ எக்ஸ் டீமன் எம்ப்ரஸ் சாப்டர் 17 தான் பார்க்க போகிறோம். அண்ட் 18 பார்ப்போம். ஸோ ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துருங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ஓப்பனிங்கில் நம்ம ஹீரோ ஒரு டவுனுக்கு வந்துருப்பாங்க. அந்த டவுன் பேர் தான் போஸ்டட் டவுன்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல பார்த்தா அனிமல்ஸு, பீஸ்ட்டு, எல்ஃபு எல்லோரும் ஒன்றா போயிட்டுருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ அதை பார்த்ததுக்கு ஓ ரொம்ப அமேசிங்காக இருக்குது, இதான் வந்து அனதர் வேர்ல்டுக்கு வந்து இந்த மாதிரி தான் ஃபீலிங் இருக்குமா, நல்லா இருக்குது அப்படி ஹீரோ சின்ன பிள்ளையாக மாறிட்டான். அப்போ எலிசபெத் அங்கே பற்றியா அங்கே பற்றியா எதோ எக்யூப்மெண்ட்டில் விற்றுக்கிட்டு இருக்காங்க. எலிசபெத் அங்கே பற்றியா அங்கே பார்த்தியா இது சிக்கனு, கறி, மட்டன் எல்லாத்தையும் விற்றுக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஹீரோ அங்கிட்டு இங்கிட்டு துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்கா. எலிசபெத் அங்கே நின்றுக்கிட்டு இருக்காங்க. பட் நம்ம ஹீரோ வந்து இங்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கான். அப்போ வந்து 500 வருஷம் வந்து பாஸ் ஆனாலும் அவ்வளோ சேஞ்ச் ஆன மாதிரி தெரியல இந்த உலகம் அப்படின்னு எலிசபெத் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம ஹீரோ வா இது என்ன இவ்வளோ ரொம்ப கேட்டிக்காக கச்சன்னு இருக்குது இந்த மார்க்கெட்டு. அது போக அங்கிள் பீரோஸ் தானே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து ஹீரோ சொல்லிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கான். இந்த சைடு வந்து நம்ம ஹீரோயின், அதாவது டீமன் குயின் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் நான் தானே இந்த ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷனை எஸ்டாபிள் பண்ணேன் என்னோட ரூலில், அதனால் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு டீமன் கிங் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது போக ஒரிஜினல் வேர்ல்டில் பார்த்தோம்னா இந்த இடத்துல எக்கச்சக்கமான கான்ஃப்ளிக்ட் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போது என்னோடய பவரை யூஸ் பண்ணி இந்த இடத்துல எல்லாத்தையும் வந்து அமைதியாக ஒரு நல்ல வாழ்க்கைக்கு கொண்டு வந்தேன். அப்புறம் எல்லாத்தையும் வந்து ஈக்குவலாக வாழ வச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு டீமன் கிங் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதனால தான் என்னையை வந்து நான் இந்த உலகத்தை காப்பாற்றினேன், அதான் டீமன் குயின் தான் இந்த உலகத்தை காப்பாற்றினேன். அது போக லெஜெண்டரி ஹீரோலாம் தேவையே இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் அப்படின்னு நம்ம டீமன் குயின் சொல்லிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்காங்க. பக்கத்தில் பார்த்தா இது எதுவுமே கேட்காம நம்ம ஹீரோ எங்கிட்ட போயிட்டான். இதை பார்த்தா ஏன்னா நான் தனியாக பேசிட்டு வந்திருக்கேன், நீ எங்கே போகிறேன் அப்படின்னு டீமன் குயின் கட்டுப்பாயிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து அங்கே போய் வந்து யாரோ ஒருத்தவங்க விற்றுக்கிட்டு இருக்காங்க, ஏதோ பொம்மை மாதிரி இருக்குது. அது ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான். நான்சென்ஸ், நான் வந்து இவ்வளோ நேரம் என் அச்சீவ்மெண்ட்டை பேசிக்கிட்டு இருந்தால் நீ அங்கே போய் நின்றுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு வந்து கடுப்பாகி கத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு பார்த்தா எக்கச்சக்கமாக டெடி பேரு, முயல் அந்த மாதிரிலாம் இருக்கா. ஓ ரொம்ப அழகாக இருக்கே, இது நீ தான் உன் கையால் ஸ்டிச் பண்ணியா இல்லை கேட்குறான். ஆமாம் இதெல்லாம் நான் தான் பண்ணேன், இதை வந்து உங்களுக்கு சின்ன ப்ரைஸ், லோ ப்ரைஸில் கூட தரேன் அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க. அப்போ அங்கேருந்து யார் உனக்கு கொஞ்சம் பர்மிஷன் கொடுத்தா அப்படின்னு ஒரு உருவம் வருது. பார்த்தா அங்கே இருக்கிற அந்த குட்டி சிஸ்டர் வச்சுருப்பாங்களா கையில், அது எல்லாத்தையும் வந்து அப்படியே காலை வச்சு தட்டி விட்றாங்க. அந்த முயல் பொம்மை, அந்த பொம்மை எல்லாமே வந்து பறந்து விழுகுது. ஏப்பா நாத்தம் பிடிச்ச பொண்ணு, எங்கள் கேங்ஸ் ப்ரொடெக்ஷன் மணி எப்போ வரும், நீ கொடுக்காம இந்த இடத்துல நீ ஸ்டால் போட்டிருக்கியா அப்படின்னு வந்து அது சொல்லிகிட்டு இருக்கு. பக்கத்தில் பார்த்தா ஆனி சிஸ்டர் அப்புறம் வந்து குட்டி பசங்களாம் வந்து அந்த பொண்ணை வந்து விடுங்கன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அதாவது அவங்க கைப்பிடியிலேருந்து விடுங்க பயந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் அந்த பொண்ணோட பேர் வந்து ஆனின்னு தெரியுது. ஓகேவா? அப்போ அந்த பனி மாஸ்டர் வந்து அந்த பொண்ணை தூக்கிட்டு இருக்கும்போது ஏய் நீ ஒன்றும் எங்களை ப்ரொடெக்ட் பண்ணல, நாங்கள் வந்து காசு வந்து எதுக்கு கட்டணும், நீ ப்ரொடெக்ட் பண்ணவே இல்லை எங்களை அப்படின்னு வந்து ஆனி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. முட்டாளு, நான் கடைசி மாதத்துலேருந்து வந்துக்கிட்டு இருக்கேன், இந்த இடம்லாம் இந்த பீஸ்டுக்கு அங்கே டெரிட்டரியில் இருக்குது, நீ இந்த இடத்துல சர்வே பண்ணாலும் நீ காசு கொடுக்கணும் அப்படின்னு வந்து அது சொல்லிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் கிடையாது இது இந்த சர்ச்சு வந்து நன்னுக்கு தான் சொந்தம், நீ ஏதாவது நன்னு வந்தாங்கன்னு வச்சுக்கோ அவ்வளோதான், நீ ப்ராப்ளம் மாறிப்ப அப்படின்னு வந்து ஆனி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு சர்ச்சோட பிளேஸு, அதை செட் தான் அவங்க விற்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து எனக்கு ஒரு விஷயமும் தெரியலல்ல, இந்த இடம் யாருக்குன்னு உனக்கு தெரியல, நீ என்ன சுச்சுவேஷனில் இருக்குன்னு தெரியல, அது போக இந்த சர்ச்சு வந்தானே அதை ஒரு 2 3 ஒட்டச்சு போட்டுருவேன் அப்படின்னு வந்தால் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இங்கே நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீ பாட்டு அப்படின்னு ஹீரோ கத்துறானா, யார் அது அப்படின்னு வந்து அந்த பனி மான்சை கேட்குதா, அது அப்படின்னு ஹீரோ சொல்கிறானா. இந்த சைடு வந்து டீமன் குயின் வந்து ஒழுங்காக அமைதியாக இருக்க மாட்டேன், அடுத்தவங்க இதில் போய் எதையாச்சும் மூக்க நுழைக்கி தான் உன் வேலை அப்படின்னு வந்து டீமன் குயின் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எலிசபெத் ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு கேட்கும்போது நான் அதுக்கு ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு வந்து தலையை திருப்பிக்கிறாங்க. ஏன்னா வந்து இது என்னோட லெவலே கிடையாது அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான். அவ்வளோதா உன்னோட இன்டென்ஷன் என்ன அப்படின்னு வந்து அந்த பண்ணி வந்து கோவமாகி கத்திக்கிட்டு இருக்கு. ஐயோ என்ன பண்ணுறது, ஓகே அதாவது இங்கே பாருங்கப்பா எல்லோரும் பாருங்கள், ஒரு பெரிய பன்னி மூஞ்சி வச்சுருக்க ஒரு பர்சன் வந்து அந்த குட்டி குழந்தைய வந்து புள்ளி பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லோரும் சேர்ந்து அதை தடுங்க, வாங்க அப்புறம் வந்து நம்ம ஹீரோ சொல்கிறானா, ஆனால் பக்கத்தில் இருக்கவங்க எவனோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படி அங்கிட்டு யாரும் கண்டுக்கவே இல்லை. என்கிட்ட பார்த்தா ஹீரோ அங்கிட்டு திரும்பி பார்க்குறான், ஆனால் யாருமே கண்டுக்க மாட்டுறாங்க. இதே ஒரு ப்ராப்ளம் எப்பயும் நடக்கிறது தானே, நம்ம போய் ஹெல்ப் பண்ணி நம்ம அடி வாங்குறதுக்கா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே இருக்கிற பண்ணி வந்து யாரும் மாட்டாங்க, இந்த ஸ்ட்ரீட் வந்து வேஸ்ட் கேங்குக்கு சொந்தம், நீ என்ன புதுசா உன்னைய பார்த்தா உன் கிளாத்தை பற்றி நீ ஏதோ பாரினர் மாதிரி இருக்க, ஆமாம் உனக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை, ஒழுங்க இந்த இடத்துல கேட்பேன் அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கு. சரி நம்ம வேணால் பேசி தீர்த்துப்போமா, என்கிட்ட கொஞ்சம் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது என் பேக் பேக்கில், அதை வேணால் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேனே, அமைதியாக பேசுவோமே அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். அது யார் இங்கே கேங்குக்கிட்ட வந்து ஒருத்தர் பிரச்சனை பண்ணுறான், போய் அவங்கள வந்து அடிங்க, அந்த பையனை அடித்து அந்த பொண்ணை தூக்கிடுவாங்க அப்படி
நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? யாருக்காச்சும் நீ இம்ப்ரெஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு குவாலிஃபிகேஷன் இருக்கா? நீ புலியோட வாழை தொட்டிருக்கக்கூடாது அப்பன்னு டீமன் குயின் ரொம்ப அவங்களோட அந்த ஈகோவை வந்து தொட்டு இது பண்ணுறாங்க. அதாவது அந்த பொண்ணை தூக்கிட்டு வாங்க, அந்த பொண்ணு எனக்கு தான் அப்புறம் அந்த பண்ணி மான்ஸ்டர் சொல்லியிருக்கோம். ஸோ அதை வந்து அந்த ஈகோவை வந்து தூண்டி விட்டனால டீமன் குயின் கோவப்படுறாங்க. பார்த்தா அந்த க்ளவுடு வந்து அப்படியே வந்து இடிக்குது, மின்னல் வெட்டுது, எல்லாம் வருதா. அங்கே இருக்க எல்லோரும் பயந்துக்கிட்டு இருக்காங்க. என்ன என்ன நடக்குது வெதர்? அப்புறம் அந்த பண்ணி வந்து கையில் அந்த பொண்ணை ஆனி பொண்ணை கீழே போட்டுட்டு மேலே பயந்துக்கிட்டு பார்த்துட்டு இருக்கு. இடிச்சுக்கிட்டு இருக்கு, எல்லோரும் பயந்துக்கிட்டு இருக்காங்க. எப்போ பண்ணிடாத பண்ணி எல்லா டவுனும் உடச்சிருவாப்பா அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கா. கொஞ்சம் காம் டவுன் ஆயிருமா அப்படின்னு சொல்லி கையில் விசிறி எடுத்து டீமன் குயினுக்கு விசிறி விட்டுக்கிட்டு இருக்கான். இங்கே ஆர்டினரி பீப்புளாக இருக்காங்கம்மா, கொஞ்சம் இறக்கமா அப்படி ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். சரி உனக்கா நீ சொல்கிறனால இது இடத்த விட்றேன்னு சொல்லி அவங்களோட ஆரா அப்படியே விட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஆனியோட கண்ணில் பார்த்தா அந்த மற்றவங்களுக்கு எவ்வளோ ஆரா இருக்கும், ஆரா லெவல் எவ்வளோ இருக்குன்னு அப்படின்னு தெரியுது. அப்போ டீமன் குயினுக்கு ஆரா லெவல் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனி வந்து அதை பார்த்துட்டு வா அந்த சிஸ்டரோட மேஜிக் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் போலேயே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து அந்த க்ளவுட் எல்லாமே வந்து நார்மலைஸ் ஆகிடுச்சா. எங்கே மழை வராதா, எங்கே மழை பெய்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு அது வந்து மேலே பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த சாப்டர் முடியுது. நெக்ஸ்ட் சாப்டர் இந்த பன்னி மான்ஸ்டர் வந்து ரொம்ப பயந்துக்கிட்டு இருக்கு. நீ 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 என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு வந்து உடம்புலாம் பயந்துக்கிட்டு இருக்கு. இங்கே என்ன நடக்குன்னு தெரில. ஏன் வந்து நான் இவ்வளோ நர்வஸாக இருக்கேன், யாரோ என்னை பயமுத்துற மாதிரி இருக்கேன், யாரோ கில்லிங் இன்டென்ட் விடுற மாதிரி இருக்கேன், அந்த பண்ணி நினச்சிக்கிட்டு இருக்கு. அப்போ நம்ம ஹீரோ வந்து நான் வேணால் பேசி தீர்த்துக்கலாமா, அது ப்ரொடக்ஷனுக்கு எவ்வளோ காசு தேவைப்படுன்னு சொல்லுங்க, நான் வேணா அது தரேன் அப்படின்னு வந்து ஹீரோ சொல்கிறானா. இப்போ வலிக்கணுட்டியா ஒரு 2 மாதத்துக்கு சேர்த்து 10 கோல்டு காயின் வேணும் அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கு. வெறும் 10 காயின் தானே, 10 காயினுக்கு தான் இவ்வளோ பெரிய ஒரு அல்ட்ராசிட்டி பண்ணிக்கிட்டு இருக்கியா, என்ன ஒரு ஃபூலிஷ் அப்படின்னு வந்து டீமன் கின் சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம் எலிசபெத் உனக்கு அந்த கோல்டு காயின் இருக்குமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறானா. என்ன நான்சென்ஸை பேசிக்கிட்டு இருக்க, கோல்டு காயின் இருக்குமா, என்கிட்ட பெரிய ட்ரெஷரே இருக்குது, அது எவ்வளோ இன்னைக்கு இல்லாத அளவு காசு இருக்குது அப்படின்னு வந்து டீமன் கின் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க வேலட் லெவலில் இருக்குன்னு. ஓ அப்படியா, அப்புறம் எனக்கு கொஞ்சம் காசு தெரியா, நான் வந்து இப்போ இதை கொடுத்துட்டு அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் காய்கறிலாம் விற்றுட்டு அதில் வர காசை உனக்கு திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். என்ன என் ஃபுட்டு வந்து இந்த மாதிரி யூஸ்லெஸ் திங்ஸுக்கு நீ கொடுக்க போறியா, அதெல்லாம் நான் தரமாட்டேன் அப்படின்னு வந்து டீமன் குயின் சொல்கிறாங்க. அதெல்லாம் எதாவதுனா அங்கே இருக்க எல்லாமே டீமன் குயினுக்கு தான், அது அவ்வளோ ருசியாக இருக்குல்ல, அதனால் தரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது போக நான் எந்த காசும் வந்து எடுத்துகிட்டு வரல, ஏன்னா உன்னை கண்டுபிடிக்காம நான் உன்னை அழிக்க வந்தேன், டைமில் நான் அங்கே எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு வந்து டீமன் குயின் சொல்லிட்டு இருக்காங்களா. சொல்லி முடிஞ்சு அப்படின்னு ஹீரோ வந்து அப்படி கீழே விழுகிற மாதிரி காமிக்கிறாங்க. அப்போனா உங்கள்கிட்ட எந்த காசு இல்லையா அப்புறம் அந்த பண்ணி சொல்லுதா. இப்போதைக்கு எங்கிட்ட எந்த கோல்டு காயின் இல்லை, என்கிட்ட கொஞ்சம் லோக்கல் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, அது வேணால் என் பேக்லேருந்து எடுத்துறவா அப்படி ஹீரோ சொல்கிறாரா. என்கிட்ட விளாண்டுக்கிட்டு இருக்கீங்களா போதும் அப்படின்னு வந்து அந்த பண்ணி சொல்லும்போது அதோட அடியாள் எல்லாமே ஹீரோ கிட்ட வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு ஒரு பணம் மூட்டை நேரம் அந்த பண்ணியோட மூஞ்சியில் வந்து அடிப்படுது. அந்த பண்ணி அப்படின்னு பார்க்குது. யாருக்கும் எந்த தைரியம் அப்படின்னு சொல்லும்போது அந்த பண்ணி வந்து அந்த மூட்டையை பார்க்குறது பார்த்தா அதில் ஃபுல்லாக கோல்டு காயின்ஸ் இருக்குது. அதாவது 20க்கு மேலே கோல்டு காயின்ஸ் அதிகமாக தான் இருக்குது. அப்போது ஒரு குதிரை கால் தெரியுது. பார்த்தா அது வந்து ஒரு சென்டினர், அவங்க பேர் தான் வந்து ஹார்விட்டான் தார்னாரஸ் அப்படின்னு போட்டிருக்கு. ஹராஸ்மெண்ட் பண்ணாத, இங்கே பாரு என் ஃப்ரெண்ட்ஸை யாரையும் ஹராஸ்மெண்ட் பண்ணாத, இந்த இடத்த விட்டு போ, அதான் அவனுக்கு காசு கிடச்சிச்சுல கிளம்பி போ அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ வந்து சரி ஸ்வாட்ஸ் அண்ட் கில்டா, இந்த சரி இப்போதைக்கு நான் போகிறேன், நீ காசு கொடுத்தனால தான் நான் போகிறேன், அது போக இன்னும் தடவை இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து மிரட்டிட்டு போகிற மாதிரி காமிச்சிக்கிட்டு போகுது. அப்போ சரி நீ ரொம்ப லக்கியாக இருக்க, அடுத்த மாதம் வச்சு பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து அந்த பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கு. இந்த ஆனி அப்படியே விட்டுட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோ அந்த ஆனியை தூக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி அப்படின்னு ஆனி சொல்லிக்கிட்டு இருக்காங்களே. அப்போ வந்து ஹீரோ வந்து அவன் பேக்கில் வந்து கொஞ்சம் வாழைப்பழத்தை எடுத்துக்கிட்டு ரொம்ப நன்றி, என்கிட்ட கொடுக்க எதுவும் இல்லை, இந்தாங்க இந்த ஃப்ரூட்டை சாப்பிடுங்க, இதை கொஞ்சம் அப்செட் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான் அந்த குதிரைக்கால் இருக்குல்ல அந்த மனுஷன்ட்ட. அப்போ அந்த குதிரைக்கால் மனுஷன் என்ன சொல்கிறாங்க, இல்லை அவ்வளோ ஒன்றும் வேணாம், இது அவ்வளோலாம் பெரிய மேட்டர் இல்லை அப்படின்னு வந்து கொஞ்சம் டீசெண்டாக ரொம்ப ராயலாக பேசுகிற மாதிரி இருக்குது. அது போக எனக்கு வந்து அந்த உங்கள் பக்கத்தில் இருக்காங்களே அந்த பார்ட்னரை பற்றி கொஞ்சம் ஏதாவது சொல்கிறீங்களா அப்புறம் அந்த குதிரைக்கால்காரன் கேட்குறானா. அப்போ வந்து அந்த யார் கேட்குறாங்க பார்த்தா அது வந்து அந்த டீமன் குயின். பார்ட்னரா, நான் ஏதாச்சும் உதவி பண்ணணுமா அப்படின்னு வந்து அந்த ஆனிங் கேட்குறாங்க. சரி இந்த இடத்துல கொஞ்சம் கூட்டமாக இருக்குது, அது போக உங்கள் ஃபினான்ஷியல் ப்ராப்ளத்தையும் நான் கொஞ்சம் தீர்க்க முடியும்னு நினைக்கிறேன், ஸோ என் கூட வாங்க அப்படின்னு வந்து அந்த குதிரைக்காரன் சொல்கிறானா. இல்லை எனக்கு அவ்வளோலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, லீப்பிங் வா போகலாம் அப்படின்னு டீமன் குயின் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ வந்து அப்படிலாம் சொல்லக்கூடாது, அவங்க வந்து நம்மளுக்கு உதவி பண்ணியிருக்காங்க, அட்லீஸ்ட் அவங்க என்ன சொல்கிறாங்களாச்சு கேட்கணும்ல, இப்படிலாம் பண்ணக்கூடாது டீமன் குயின் அப்படின்னு வந்து ஹீரோ வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்புறம் வந்து சிஸ்டர் ஆனி நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னு வந்து அங்கே குட்டி பசங்களாம் சொல்லிட்டு இருக்காங்களா. நீங்கள் வந்து சர்ச்சுக்கு போங்க, நான் சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு ஆனி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த சைட் பார்த்தா ஒரு
பப்புன்னு போட்டிருக்கு. அந்த இடத்துல அந்த குதிரைக்கார வந்திருக்கான். அவன் வந்து ஓகே இந்த ட்ராவன் அதாவது இந்த ஹோட்டலுக்கு வந்து எல்லோரும் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஹோட்டலை திறந்துட்டு போயிடுவாங்க. அங்கே பார்த்தா எக்கச்சக்க பேர் வந்து சாப்பிட்டுக்கிட்டு அந்த மாதிரி உள்ளே வரவங்களாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினை பார்த்துட்டு ஐ மீன் டீமன் குயினை பார்த்துட்டு ஏ பேப் இங்கே பார்த்தியா இங்கே வரியா அந்த ட்ராஷோட எதுக்கு இருக்க எங்கள் கூட வா நல்லா சரக்கடிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இது சரி ஹீரோ ஐயோ நீங்கள் சும்மா இருக்க மாட்டீங்களா ஏதாச்சும் பண்ணால் அவ்வளோதான் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்போது டீமன் குயினுக்கு சுருன்னு கோவம் வருது. என்ன திரும்பி சொல்லிப்பார் அப்படின்னு சொல்லும் போது எல்லோரும் வந்து அப்படியே வாய் மூடிக்கிட்டு அமைதியாக அப்படின்னு குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த கில்லிங் இன்டென்ட்டு பார்த்தாவே அவங்க பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இது எல்லாம் உன்னோட ஃபால்ட்டு தான், நான் வாட்டுக்கு போயிருப்பேன், நீ தான் அங்கே போகணும் இங்கே போகணும் என் டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு டீமன் குயின் வந்து ஹீரோவை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை நம்ம வந்துட்டோம்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி அப்படியே இதுக்குள்ளே வந்தீங்கன்னா இதான் என் ரூமு, அது போக அவுட் சைடில் கொஞ்சம் பாதரிங்காக தான் இருக்கும், சரி உள்ளே வாங்க அப்படின்னு அந்த குதிரைக்கால்காரன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த கதவை திறக்கும் போது நான் உள்ளே வந்துட்டேன்னு சொல்லும்போது வெல்கம் பேக் அப்படின்னு பார்த்தா எக்கச்சக்க பெண்கள் வந்து அந்த கிட்ட போய்கிட்டு இருக்கான். நான் உங்களை ரொம்ப வரி பண்ண வச்சிட்டேனோ அப்படின்னு வந்து அந்த குதிரைக்கால்காரன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இல்லை மாஸ்டர் என் தலையை தட்டி கொடுங்க, அது போக நீங்கள் எங்கே போறீங்க அப்படி எல்லோரும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சாரி நான் சொல்ல மறந்துட்டு இவங்கெல்லாம் வந்து என்னோட கொஞ்சம் ஒய்ஃப் அப்படின்னு வந்து குதிரைக்கால் சொல்கிறேன்னா ஏன்னா உன் ஒய்ஃபா அது வந்து ஒய்ஃபில் ஒய்ஃபஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இத்தனை ஒய்ஃப் அப்படின்னு ஹீரோ ஷாக் ஆகிறான். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தா யாரோ ஒருத்தவங்க டீ கொடுத்து எல்லாத்துக்கும் சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. சரி நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன். இங்கே ஃபஸ்ட்டு இருக்காங்களே இவங்க பேர் தான் வந்து கிக்ஸா, இவங்க வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஷீல்டு வாரியர், எல்லாரும் தடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு வந்து ஆமாம் என்னை பற்றின்னு சொல்கிறாங்கன்னு அப்படின்னு வந்து காதலில் இருக்காங்க. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா இதான் லூலு, இவங்க வந்து ஒரு ப்ரொஃபஷனல் அசாசின்னு, பக்கத்தில் வந்து கிளி இவங்க வந்து ஒரு மேஜ் அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது சரி பார்த்தீங்கன்னா இவங்க தான் வந்து கிளியா, இவங்க வந்து ஒரு ஆர்ச்சரு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு கேரக்டர் இன்ட்ரடக்ஷனு. அவங்க வந்து ஒரு எல்ஃபு ரேஸு, அது போக எல்ஃப் பிளட்லாம் இங்கே பார்க்க ரொம்ப ரேரு அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதாவது அவங்கள வந்து பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காங்க இருக்கிறவங்களாம். சரி ஸ்மால் டாக்லாம் போதும், இதுக்காக எங்களை கூட்டிகிட்டு வந்து அவங்க பிஸ்னஸ் என்ன டக்குன்னு சொல்லி நாங்கள் கிளம்பணும் அப்படின்னு வந்து டீமன் சொல்லிட்டு இருக்காங்க. மாஸ்டர் அது யார் அந்த உமன் ரொம்ப ஆட்டிடியூட் காமிச்சிட்டு இருக்காங்க, அதை பார்த்தா ரொம்ப எனக்கு அனவிங்காக இருக்குது. அப்போல்லாம் அந்த ஃபஸ்ட்டு அந்த ஷீல்டு பொண்ணு இருப்பாளா அவள் சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி தான் குயின் பேசுவாங்க, உனக்கு ஏதாச்சும் ஒப்பீனியன் இருக்கா அப்படின்னு என்னை எதிர்த்து பேசுகிறதுக்கு அப்படின்னு குயின் சொல்கிறாங்களா. அங்கே இருக்க அந்த பூனை பொண்ணு என்ன சொல்கிறேன்னா எவ்வளோ ஃபன்னியாக இருக்குது, அவளை தன்னைத்தானே ஒரு குயின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. மாஸ்டர் அந்த உமனுக்கு என்ன மூளை இல்லையா அப்படின்னு வந்து அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கு. இந்த சைடு எல்ஃப் வந்து ஆமாம் அவள் காதைப்பார் ஏதோ வந்து கொஞ்சம் இதாக இருக்குது, ஒருவேளை வந்து ஏதோ எல்ஃபோட ஹைப்ரிடாக இருக்கும் போல், அவள் என்ன இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கா. அது மாதிரி ஒரு கீழே நம்ம ஹீரோயினை பார்க்குற மாதிரி இருக்குது. அதோட இந்த சாப்டர் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை கைஸ்.